அடுத்து இந்த சொசைட்டியை வாழ்த்தி சிவாஜியின் வாரிசு திரு ராம்குமார் அவர்களை ஓரிரு வார்த்தையில் பேச. வணக்கம். மணி சொல்ற சிவாஜி வாரிசு என்று மேபி லீகலி சிவாஜி வாரிசு வந்து சிவாஜி வாரிசு என்றால் பல பேர் இருக்கார். இவர்களும் இருக்கார், மகேந்திரனும் இருக்கார். நடிகர் திலகம் ஃபேன்ஸ் ரொம்ப பிரமாதமான பேர் நீங்கள் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அது நடிகர் திலகம் ஃபில்ம் அப்ரிசியேஷன் சொசைட்டி, ஃபில்ம் அப்ரிசியேஷன் சொசைட்டி. ஸோ I definitely become a member today. Thank you. எனக்கு பர்சனலாக அந்த பாஸ் சீரீஸ் படத்தில் எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான படம் அந்த பார்த்தால் பசி தீரும். இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அந்த பார்த்தால் பசி தீரும் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஒரு ஆஃபீஸராக நடிகர் திலகம். அந்த படம் அந்த கதை உண்டானதுக்கு காரணம் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாது, அருள்தாஸ் சாருக்கு. எங்க சிவாஜி பிலிம்ஸ்ல ஜெனரல் மேனேஜரா இருந்தார் PN பிள்ளை அப்படின்னு. அவர் வந்து வாழ்க்கையில 2 பேருக்கு தான் வேலை செஞ்சார். பஸ் நடிகர் திலகமுக்கு 30-40 வருஷம் நம்ம சிவாஜி பிலிம் ஜெனரல் மேனேஜரா இருந்தார். அதுக்கு முன்னால அவர் more than 10 years நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தார். அது INA ஹிஸ்டரி புக்ல நீங்க எடுத்து பார்க்கலாம். Mr. PN Pillai, personal secretary to Netaji Subhash Chandra Bose in Singapore. அவர் இங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து பிரிசனர் ஆஃப் வார் கேம்ப்ல டெல்லியில ஜெயில இருந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டைம்ல வந்து திருச்சி சங்கராண்டபுரத்துல ஒரு வீடு கேரளாவுக்கு போகக்கூடாது, அவர் மலையாளி, கேரளாவுக்கு போக வேணாம்னு சொல்லி சங்கராண்டபுரம் திருச்சியில வந்து ஒரு வீடு வாங்கி குடியேறார். பக்கத்து வீடு வந்து சிவாஜி வீடு. எங்க அப்பா எங்க கிராண்ட்ஃபாதரோட வீடு பக்கத்து வீடு PN குள்ள இருந்து வேலை குடியிருந்தார். அப்பதான் இங்க சிவாஜி ஆக்டர் சிவாஜி ஆரம்பிச்சோட இங்கிலீஷ் பேசுற ஒரு GM வேணும்னு சொல்லி PN பிள்ளை வந்து அங்க GM சேர்த்தாங்க. ஸோ அவர் சொன்னார், இங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து நம்ம எல்லாம் ஒரு தேச துரோகியா நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு கதை உண்டாக்கி இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து தேச துரோகிகள் அல்ல, நம்ம நாட்டின் சுதந்திரத்துக்காக சண்டை போட்ட முதல் ஆன்டி பிரிட்டிஷ், நாட் ஆன்டி இந்தியன் அப்படின்னு எடுத்து காட்டணும். அது யார் இது வரைக்கும் அதை பத்தி வெளியே கொண்டு வரல, சினிமாவில் கொண்டு வந்தீங்கன்னா தான் தெரியும்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் இவங்க உட்கார்ந்து கதை எழுதி இந்த பார்த்தால் பசி தீரும்ல அந்த கேரக்டர் சிவாஜி சார் செய்கிற கேரக்டர் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆஃபீஸர் சிவாஜி சாரும் ஜெமினி சாரும் அப்படி வந்து அப்புறம் முதல்ல நீங்கள் தெரியும் அந்த போர் முடிஞ்சு வந்தாலும் கோர்ட் சீன்லாம் வரும். அவர் கோர்ட்டில் ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் தேச துரோகியா இல்லையான்னு அந்த வசனங்கள் தான் வரும். அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச விஷயம், நான் எந்த தமிழ் படத்துலையும் எந்த ஹிந்தி படத்துலையும் வேற எந்த லாங்குவேஜ் படத்துலையும் பார்க்கல. நொண்டிகிட்டே ஒரு ஹீரோ டை கட்டிட்டு லவ் டியூட் பாடுற படம் இது ஒரு படம் தான். இதுல நடிச்ச நம்ம கமல் சின்ன வயசுல டியூட் பண்ணிருக்காரு. அவர் சொல்வார், அவருக்கு அண்ணன் சந்திரஹாசன் இன்னைக்கு கை கட்டிட்டு தான் இருப்பாரு. அவர் சொல்றாரு, பார்த்தால் பசி தீரும் தான் சந்திரஹாசன் இன்னைக்கும் அந்த பார்த்தால் பசி தீரும் சிவாஜி ஸ்டைல் தான் கை கட்டிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சொல்ல அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின படம் சிவாஜி கை கட்டிட்டு ஆஃபீஸ் போறது. அதுக்கப்புறம் தான் நமக்கு புதிய பறவையில பனியன் இல்லாமல் நடிச்சது. பனியன் அப்புறம் தமிழ்நாட்டில் பனியன் சேல்ஸே குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இந்த 2 படத்துலையும் அப்கோர்ஸ் ஐயா அருள்தாஸ் 2 படத்துலையும் வேலை செஞ்சிருக்கார். ஐயா மிஸ்டர் ராமூர்த்தி சார் 2 படத்துலையும் வேலை செஞ்சிருக்கார். அண்ட் அவர் க்ளோரியஸ் ஹீரோயின் அம்மா சவுக்கர் அம்மா ஸ்டில் க்ளோரியஸ். இப்போதான் சொன்னாங்க ராமு 80 years old சொல்லி. I said, well, you don't look 80 anyway, you're still glamorous. Look at the jewelry. எல்லாம் மற்ற பொண்ணுங்களாம் புறாமப்படுத்துற மாதிரி ஜூவல்லரி போட்டிருக்காங்க. ஜூவல்லரி தான் நல்லா இருக்கா? சரி. எனிவே நீங்க எல்லாரும் வந்து இவங்க வந்து சவுக்கரமா வந்து அவங்க அந்த ஃபேமிலி ரோல் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இது சொன்னோன்னே சிவாஜி சார் தான் சண்முக சார் கூப்பிட்டு, நீ புதிய பறவையில அந்த மாடர்ன் லேடி you put the Shaukar போடு. யாருக்குமே தெரியாது ஷவுக்காரோட ஒரிஜினல் பேர். This is her original person. She is such a sophisticated, stylish person. உலகத்துக்கே தெரியாது.
அப்படியே புதிய பறவை அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அது மாதிரி ரோல் பண்ணது உயர்ந்த மனிதன் படத்துல. அந்த ரெண்டு படம் ஜஸ்ட் sophistication and we still love her, we always love you ma'am. We always see Saukarji and other people instead of Kamalama is not here, but you are favorite of Kamalama, and I appreciate the fact ella neenga appreciate pannom that car la vandirukanga ivlo dooram Bangalore la indha function kaga. I really like idu varinga sonanga, but I just got in avlo kashtappattu vara அந்த கார்ல நினைச்சேன், but she is come already, and thank you very much ma. And அண்ணன் எங்க குடும்பத்து நண்பர் ரொம்ப நெருங்கியவர் அண்ணன் ராகவன். I don't know how to place it there. Anyway, thank you very much. Nadiya Tilakam Film Appreciation Society, and I try to be here every month. Prabhu also called Hyderabad la irukkaru, call padi wish pannaru. He told tell Annan Mahi and Raghavendra, Morley, all the others ellathukku thanks sollunar. Hopefully our Vati Madras he definitely attend the function. Thank you very much, madam. And 1928 Nalli ஆரம்பிச்ச வருஷத்தை சிவாஜி பிறந்தார். அதோட 53 இருந்து 1953 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நலியில தான் எங்க வீட்டுல படம் வாங்குறாங்க. அப்பா சம்பாதிச்சது மட்டும் அங்க போல, நாடு பிரபு சம்பாதிச்சது அங்கதான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ.